அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக நிர்வாகி மகள் கொலை சம்பவத்தில் அதிர்ச்சி வாக்குமூலம் கிடைத்துள்ளது. சேலத்தில் அதிமுக நிர்வாகியின் மகள் பாரதி கொலை வழக்கில் தனியார் மருத்துவமனை அதிகாரி உதய் சரண் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளும்படி டார்ச்சர் செய்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சேலத்தில் அதிமுக நிர்வாகியின் மகள் பாரதி கொலை வழக்கில் தனியார் மருத்துவமனை அதிகாரி உதய் சரண் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளும்படி டார்ச்சர் செய்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக உதய் சரண் வாக்குமூலம் அளித்துள்ளார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது பாரதியை தள்ளிவிட்டு தாக்கியதாக உதய் சரண் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். இந்நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்ததும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ்ராஜ், முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம். சேலம் ராமகிருஷ்ணரையைச் சேர்ந்தவர் பாரதி. இவரது தந்தை டெல்லி ஆறுமுகம் அதிமுகவின் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். இபி பட்டதாரியான பாரதி சங்கர் நகர் பகுதியில் டியூஷன் எடுக்கும் இடத்திலேயே தங்கிக் கொள்வார். இவரது நண்பர் நாளிக் தெல்பட்டி பகுதியைச் சேர்ந்த உதயரசன். இவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். நேற்று முன்தினம் இருவரும் நைட் ஷோ சினிமாவிற்கு பாரதியும் உதயரசன் சென்றிருந்தனர். பின்னர் பாரதி தங்கியிருந்த அறையிலேயே உதயரசன் தங்கியுள்ளார். அப்பொழுது பாரதி சிகரெட் பிடித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சிறிது நேரத்தில் அவர் மயங்குகிறார். இதையடுத்து உதயசரன் வேலை செய்யும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது பாரதி அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறினர். இதை பற்றி தகவல் அறிந்த பாரதியின் உறவினர்கள் பாரதி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தனர். இதை பற்றி தகவல் அறிந்த வந்த அஸ்தம்பட்டி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இதில் அவர் மூக்கின் மீது ரத்த காயமும் நெஞ்சு பகுதியில் வீக்கம் இருந்ததாக தெரிய வந்தது. இதனால் அவர் பலமாக தாக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் உதயசரனிடம் நடத்திய விசாரணையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அப்பொழுது அவர் நடந்த தள்ளுமல்லுவில் தாக்கியதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் உடலில் காயங்கள் இருப்பதாக சந்தேக மரணம் என வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவரது கழுத்து எலும்பு உடைந்துள்ளதாக அவர் கொலையில் செய்யலாம் என்று கூறப்படுகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்ததும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு காவல்துறை தெரிவித்தனர். இந்த நிலையில் பாரதியின் உதயசரனுக்கும் இடையே தகாத உறவு இருப்பதாக மனைவியின் விவகாரத்தை செய்துவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு டார்ச்சர் செய்து வந்ததால் பாரதியை உதயசரன் அடித்துக் கொண்டதாக வாக்குவாதம் கூறினார். பின்னர் அஸ்தம்பட்டி காவல்துறை உதயசரனை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்ராஜ்.